வணக்கம். மே 10ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.22% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மேலே இருக்கக்கூடிய அனைத்து நாட்களும் நெட் செல்லர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், ஒட்டுமொத்தமாக மே மாதத்தில் இதுவரைக்கும் 22,858 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். என்எஸ்சியுடைய ஷேர் பிரைஸ் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் நல்லா மேலே போயிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்காங்க. 25% அதிகரிச்சிருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு தான் ஷேர் பிரைஸ் ஏற்றம் இருப்பதாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். இப்போ என்ன விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் என்எஸ்சியுடைய ஷேர் பிரைஸ் 5,400 5,800 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதே செய்தியில். மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உலக அளவில் என்னது? மார்க்கெட் கேபிடலைசேஷன் அடிப்படையில் என்எஸ்சி 7வது இடத்துல இருக்கிறாங்க. மார்க்கெட் கேபிடலைசேஷன் $32.8 பில்லியன். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 19வது இடத்துல இருக்கிறாங்க. மார்க்கெட் கேபிடலைசேஷன் $4.5 பில்லியன். எம்சிஎக்ஸ் 23வது இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் $2.4 பில்லியன். முதல் இடத்துல இருப்பது இன்டர் கான்டினென்டல் எக்ஸ்சேஞ்ச். அவங்களுடைய மார்க்கெட் கேப் $76.5 பில்லியன். நாஸ்டாக் 6வது இடத்துல இருக்கிறாங்க. $34.5 பில்லியன் மார்க்கெட் கேபிடலைசேஷனுடன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல், அவங்க நேற்று ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. சேர்மன் தினேஷ் காரா என்ன சொல்லியிருக்காரு? எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுடைய லிஸ்டிங் இப்போ இருக்குமான்ற கேள்விக்கு அந்த எண்ணம் கம்பெனிக்கு கிடையாதுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுடைய போட்டி நிறுவனங்களுக்கு எல்லாமே வேல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற கம்பெனிகளுக்கு நல்ல வேல்யூஷன் இருக்குது. இருந்தாலும் எஸ்பிஐ அவங்களுடைய எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை இப்போதைக்கு லிஸ்டிங் பண்ணுவதற்கான திட்டம் கிடையாதுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங், என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க? ஜேபி மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு $1,000. தற்போதைய லெவலில் இருந்து 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் $1,000. இன்க்ரெட் ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $1,000. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் $980. பாரத் பேரண்டனல்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு மொசாம்பிக் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட $100 கோடி. கடந்த 2 ஆண்டுல இது 2வது முறை ஆர்டர் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க பாரத் பேரண்டல்ஸ். டாடா மோட்டர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோலில். என்ன எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய ரிசல்ட்டில்? கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது $7,084 கோடி. இயர் ஆன் இயர் 33% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1.22 லட்சம் கோடிகளை எட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கேர் ரேட்டிங்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு $11. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூன் 21. ஸ்டாண்டலோன் பேசிஸில் டோட்டல் இன்கம் $330 கோடி. இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் $119 கோடி. இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. ஜிஇபிஎல் கேபிட்டல் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2-3 வாரங்கள். தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. சன் டிவிக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 785, ஸ்டாப் லாஸ் 602, 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. காட்ரேஜ் பிலிப்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 4082, ஸ்டாப் லாஸ் 3183, 18% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா மோட்டர்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்க்குற டார்கெட் 1215, ஸ்டாப் லாஸ் 950, 18% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஏப்ரல் மாதத்தில் போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. 3 ஷேர்ஸ் போனஸாக வழங்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா அதற்குரிய ரெக்கார்ட் டேட்டை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. ஜூன் 10ஆம் தேதி போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்.
இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த குவார்டருக்கு தான் ஹையஸ்ட் எவர் நெட் ப்ராஃபிட் என்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 808 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6629 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.53, போன வருடம் இதே குவார்டரில் 3.2% இருந்தது. கிராஸ் என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 3.1%, போன வருடம் இதே குவார்டரில் 7.44% இருந்தது. நெட் என்பிஏ 0.57% இந்த குவார்டர் முடிவில், போன வருடம் இதே குவார்டரில் 1.83% இருந்தது. மகாநகர் கேஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 18 ரூபாய். டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 3ஆம் தேதி. ஐடிசிக்கு மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 465, கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 3-4 வாரங்கள். குவெஸ் கார்ப் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ரெவென்யூ மற்றும் எபிட்டான்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், விரிவாக்கம் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன். இந்த குவார்டரில் தான் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. குவெஸ் கார்ப் 6 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. Q4க்கான ரெவென்யூ 4910 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11%, குவார்டர் ஆன் குவார்டர் 1% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 98 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 226%, குவார்டர் ஆன் குவார்டர் 54% அதிகரிச்சிருக்கு. சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்குடைய குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 61 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 57% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 271 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 10.1%, போன வருடம் 10.4% இருந்தது. கிராஸ் என்பிஏ 2.8%, போன வருடம் இந்த குவார்டரில் 3.1% இருந்தது. நெட் என்பிஏ 0.82%, போன வருடம் இந்த குவார்டரில் 1.5% இருந்தது. லேங்கர் ஹோல்டிங்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூரில் அவங்களுக்கு ஒரு ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் போய்கொண்டிருந்தது. அவங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நில உரிமையாளர் இடையே இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கு. அது இப்போ சுமூகமாக முடிவுக்கு வந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க லேங்கர் ஹோல்டிங்ஸ். ஏடிஎஃப் ஃபுட்ஸ் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் 20 பைசா. ரிசல்ட் பார்க்கும்போது முழு நிதியாண்டு 2024 ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 414 கோடி ரூபாய், போன வருடத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 17% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டிற்கான ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 80 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. Q4க்கான ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 154 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 25 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 56% அதிகரிச்சிருக்கு. சொலாரா ஆக்டிவ் ஃபார்மா சயின்ஸ் அவங்களுடைய ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட். ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ரைட்ஸ் இஷ்யூக்கு அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை 375 ரூபாய். அதாவது நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 24% குறைவாக டிஸ்கவுண்ட்டில் அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. இந்த ரைட்ஸ் ஷேர் வந்து அவங்க பார்ட்லி பெய்டாக கொண்டு வராங்க. அதாவது அப்ளிகேஷன் டைமில் 131 ரூபாய் 25 பைசா கட்டினா போதும். மீதம் இருக்கிற பணத்தை வந்து தவணை முறையில் நம்ம கட்டணும். அவங்க அழைப்பு விடுப்பாங்க, அப்போ கட்டினால் போதும். அப்போ அந்த பார்ட்லி பெய்டு வந்து ஃபுல்லி பெய்டாக மாறும். ரைட்ஸ் ஷேருக்கான ரெக்கார்ட் டேட் May 15. ரைட்ஸ் என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்க? ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வழங்குறாங்க இலவசமாக. 3 ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. எப்போ ஓப்பன் ஆகுது ரைட்ஸ் இஷ்யூ? May 28. எப்போ முடிவடையுது? June 11. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் கடைசி நாள் June 5ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூ குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் என்ன செய்யணும்னு அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆபாட் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. நம்ம காலையில் வீடியோவில் டிவிடெண்ட் குறித்த அப்டேட் பார்த்துருக்காங்க. 410 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்கன்றது. ரிசல்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 287 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 1439 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. பவர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்பெனி தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. அகமதாபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிட்ட இருந்து. அதோடைய மதிப்பு 21 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க? காலையில் 10 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. பிபிசிஎல் 5% அதிகரித்தது. இன்ட்ராடேல போனஸும் அறிவிச்சிருந்தாங்க. ஹெச்பிசிஎல் வாலட்டையில் இருந்தது 2% பாசிட்டிவ், பிறகு 2% நெகட்டிவ். அவங்களும் போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஆபாட் இந்தியா 4% அதிகரித்தது. ரிலாக்ஸோ ஃபுட்வேர் வாலட்டைலாக இருந்திருக்கிறாங்க. 2% பாசிட்டிவ், பிறகு 2% நெகட்டிவ். விஎஸ்டி டில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் 6% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஏடிஎஃப் ஃபுட்ஸ் 2% விழுந்தது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வாலட்டைலாக இருந்திருக்கிறாங்க. 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். மகாநகர் கேஸ் இன்ட்ராடேல 5% விழுந்திருக்கு. சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 6% அதிகரித்தது. கேர் ரேட்டிங்ஸ் 2% இன்ட்ராடேல அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.